கடந்திருக்க மாட்டோம். வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் நீங்க முடிவெடுங்க. இந்த ஹஜ்ஜில வச்சு இன்ஷா அல்லாஹ் நான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை 100% அடைவேன் இன்ஷா அல்லாஹ். நான் என்ன கண்ணால, காதால, நாவால, உறுப்புகளால, வியாபாரத்துல, கொடுக்கல் வாங்கல்கள்ல, நான் தொழுக விடயங்கள்ல நான் தவறு செய்ய மாட்டேன் என்ற முடிவுக்கு வாங்கும். இந்த நெருக்கம் தான் எனக்கு உண்டாகணும் இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ஜுக்கு பின்னால நான் அல்லாஹ்வை நெருங்கி விட்டேன், அல்லாஹ்வோடு தொடர்பு உண்டாக்கி விட்டேன் என்ற ஒரு வைராக்கியம் எங்களுக்கு வரணும். இதை மனதில் எடுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் உதவி செய்வான். எப்பயும் நாங்க வைராக்கியம் எடுத்து அரஃபாவுல இந்த விடயத்துக்காக துவா கேட்டா, நான் உன்ன நெருக்கத்துக்காக வந்திருக்கிறேன், என்ன நீ உன்னின் பக்கம் நெருக்கிக்கோண்டு கேட்டா, உன்னின் பக்கம் என்ன அணைத்துக்கோண்டு நாங்க துவா கேட்டா, யாழ்லா எனக்கு இந்த அமலுடைய பாக்கியத்தை தா, தொழுகையோட பாக்கியத்தை தா, எனக்கு இந்த கர்மங்களுடைய பாக்கியத்தை தா, உன்னை நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை எனக்கு தாடு நாங்க துவா கேட்டா. அதுல ஒரு துவாவை ஞாபகப்படுத்துறேன். நாங்க அதிகமாக கேட்கணும். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஹுப்பக, யா அல்லாஹ் உன் அன்பை எனக்கு தாயாரு, வஹுப்ப மை யுஹிப்புக, உன்னை விரும்பக்கூடிய நல்லோர்களுடைய அன்பை எனக்கு தாரு. நல்ல மக்கள் எனக்கு நபிமார்களுடைய அன்பு, ரசூல்மார்களுடைய அன்பு, சஹாபாக்களுடைய அன்பு, இறை நேசர்களுடைய அன்பு, அவுலியாக்களுடைய அன்பு, இமாம்களுடைய பாசம் எனக்கு உண்டாகணும். மூணாவது வார்த்தை தான் வஹுப்ப அமலி யுகர்ரபினா இலா ஹுப்பி, யா அல்லாஹ் உன் அன்பின் பக்கமாக என்ன நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய அமலுடைய அன்பத்தான். விளங்குதா சொல்றது? வஹுப்ப அமலி யுகர்ரிபுனா இலா ஹுப்பிக், யா அல்லாஹ் உன்னின் பக்கம் என்ன நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய, உன்னின் பக்கம் என்னை இணைக்கக்கூடிய அமலுடைய அன்பத்தா. உதாரணத்துக்காக தஹஜ்ஜத் தொழுவதில் எனக்கு ஒரு ஆசை. ஏன்? தஹஜ்ஜத் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உண்டாக்கும். குர்ஆன் ஓதுவதில் எனக்கு ஆசை. குர்ஆன் ஓதுவது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உண்டாக்கும். ஜிக்ர் செய்வதில் எனக்கு ஒரு ஆசை. அந்த ஆசை அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உண்டாக்கும். சதக்கா கொடுக்கிறதுல ஒரு ஆசை. சதக்கா கொடுப்பது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உண்டாக்கும். யா அல்லாஹ் உன்ன நெருக்கத்தை உண்டாக்கக்கூடிய அமல்களுடைய ஆசையத்தா. இந்த துவா கண்ணியமானவர்களே, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஹுப்பக, உன் அன்பை அல்லாஹ் நான் எதிர்பார்க்கிறேன். வஹுப்ப மை யுஹிப்புக, உன்னை நேசிக்கக்கூடிய நல்லோர்களுடைய அன்பை எதிர்பார்க்கிறேன். வஹுப்ப அமலி யுகர்ரிபுனா இலா ஹுப்பிக், உன் அன்பின் பக்கமாக என்ன நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய அமலுடைய அன்பத்தா. அரஃபாவுல நாங்க கேட்போம் இன்ஷா அல்லாஹ். தனிப்பட்ட ரீதியில பாவங்களை விடோணும் என்று கேளுங்க. என்ன கண்ணால, காதால, உறுப்புகளால, செயல்பாடுகளால யா அல்லாஹ் இன்னின்ன பாவங்கள் நடந்து விட்டது, நடக்குகிறது, பாவத்தில் ஆசை வருகிறது, யா அல்லாஹ் பாவத்தில் வெறுப்பை உண்டாக்குன்னு கேளுங்க இன்ஷா அல்லாஹ். நாங்க அந்த முயற்சியை செஞ்சு மினாவில அந்த முயற்சியில கல்லடிக்கிற நேரம் அந்த உணர்வுகளோடு துவாக்கள் கேட்டுக்கொண்டு உணர்வுகளோடு ரப்புக்கு எந்த விதமான மாற்றமும் செய்யாம கண்ணியமான சகோதரர்களை நாங்க நடந்த அரஃபாவுல போய் துவா செய்வோம்.